கேமராவுக்கு நீங்க எதுக்கு காட்டுறீங்க? வார்மிங் அப். எதுக்கு வார்ம் அப்? ஏன் ஆளு ஏன் கூட ஆடுறான்? யாருமா உனக்கு ஆளு? இவர்தான் என் ஆளு. அவர் ஹஸ்பண்ட்மா, தள்ளி நில்லு. உனக்கு ஹஸ்பண்ட் மட்டும்தான், எனக்கு அவன் ஆளு. போதும் நிறுத்தணும். ஐயோ என்ன? நானும் இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்டு கேட்டு எனக்கு சலிச்சு போச்சு. சரி, இந்த விஜய்க்கு என்னைக்குமே இந்த காவேரி தான். நானும் எவ்வளவோ கெட்டப் போட்டு வந்து பார்த்தேன், இந்த ஆளை கரெக்ட் பண்ண முடியல. ஸோ ஃபைனலாக ரம்பை, ஊர்வசி, மேனகா இந்த மாதிரி 3 பேர்த்தும் கலந்து ஒரு கலவையா நான் வந்திருக்கேன். ஓகேவா? ரொம்ப கலந்துருச்சு போல. உங்க எல்லாத்துக்கும் நான் வந்து டான்ஸ் சொல்லித்தரேன். ஓகே. இவருக்கு ஸ்பெஷலாக சொல்லித்தரேன். தேவையில்ல. நான் சொல்லிட்டேனே. ஏன் இன்னும் என்ன? நீ சொன்னா நான் சொல்லணும்பா. வா. பாப்பா அவன் தான் வந்து மூஞ்சி அடிச்ச மாதிரி சொல்லிட்டார்ல, நீ ஏமா அந்த ருத்ரன் பையனுக்கு சொல்லி தரக்கூடாது? நம்ம ஏன் மாக்காப் பண்ண டார்கெட் பண்ணக்கூடாது? லைஃப்ல எல்லாருக்குமே செகண்ட் சான்ஸ் கிடைக்காது. இதுக்கு பேர் என்ன தெரியுமா? எனக்கு கிடைச்சிருக்கு. இதுக்கு பேர் என்ன தெரியுமா? என்ன வேணா இருந்துட்டு வாங்க. வாங்க. ஏய், அவருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுடி. ரமணா வருவாடி. நீங்களும் வரீங்களா? அந்த டூர் பாட்டு கொஞ்சம் போடுங்க. ஏய், அந்த கிட்ட நம்ம தானடி வந்தோம். டுட்டுன்னு புட்டு ஹட்ட விட்டு கொடுக்க ஏண்டா நீ யாரு சொல்லேண்டா த்ரீ ஒரு ஜோடியாக ஒன்னா இருக்க நினைக்க நீதான் என்னோட முருகனா சும்மா 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 ஆஹா, நான் ஒரு விஷயம் ஒன்று இப்பதான் ஜஸ்ட் நோட்டீஸ் பண்ணிட்டு இருந்தேன் பின்னாடில இருந்து. ருதன், நீங்க இவங்கள மிஸ் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா நீங்க ஷில்புவை சர்ப்ரைஸ் பண்ற மாதிரி இப்படி ஒரு மாதிரி ட்வின்னிங்ஸா வந்திருக்கீங்களே ரெண்டு பேரும் மேட்சிங். வாவ். இதான் அது தானா வாழ்க்கையில நமக்கு அமைஞ்சிருச்சுக்கா. வந்து சர்ப்ரைசஸ்லாம் வந்து கடவுள் அப்படியே அள்ளி அள்ளி கொடுப்பான். ஏய், Thank you. அது என்னடா த்ரிஷாலனா நயன்தாரா தனுஷ் இல்லனா சிம்புடா போடா. அதாவது நம்ம ஆசைப்பட்டது கிடைக்கலனா கிடைச்சதை வச்சு ஆசையா வாழ்ந்துக்கலாம்னு இருக்கேன்.